இன்னைக்கு நம்ம வீட்டு ஈஸி சமையலில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப நாளாக நான் செய்யணும்னு நினச்சிட்டு இருந்த கேரட் குலாப் ஜாமுன்ங்க. இதுக்கு நான் டெல்லி கேரட்டை யூஸ் பண்ணியிருக்கேங்க. ஊட்டி கேரட்லேயும் இந்த ஸ்வீட்டை செய்யலாம், சூப்பராக இருக்குங்க. அதுக்கு முதல்ல 1/4 டம்ளர் வெள்ளை ரவையை 2 ஸ்பூன் நெய்யில் வறுத்து எடுத்துக்கோங்க. கேரட்டை கட் செஞ்சு 1/2 டம்ளர் பால் ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. வாணலியில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றி அரைச்ச கேரட் விழுத பச்சை வாசனை போக நல்லா வதக்கிடுங்க. இப்போ வறுத்த ரவையை சேர்த்து கிளறிட்டு 1/4 டம்ளர் பால் ஊற்றி நல்லா வதக்கிடுங்க. ரவை வெந்த பிறகு உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சர்க்கரையை சேர்த்து கிளறுங்க. எல்லாம் சேர்ந்து ஒன்றா வந்த பிறகு வெளியே எடுத்து ஆற வச்சுடுங்க. ஆறுன கேரட்டை உருண்டைகளாக உருட்டி இட்லி பானையில் வேக விடுங்க. வெந்த பிறகு அப்படியேயும் சாப்பிட்லாங்க. இன்னும் சுவை கூட்டணும்னா பாலை நல்லா சுண்டை காய்ச்சி குங்குமப்பூ சர்க்கரை சேர்த்துடுங்க. இந்த கேரட் உருண்டைகள் மேலே ஊற்றிடுங்க. அப்புறம் சாப்பிடுங்க. செம்ம டேஸ்டியாக இருக்குங்க.